Welcome students for this PSC class. இன்னைக்கு வந்து நம்ம மேத்தமெட்டிக்ஸ் பார்த்துடலாம். நான் ஒரு கொஸ்டின் பேப்பர் ரெடி எடுத்து வச்சிருக்கேன். நாட் திஸ் இது யா. ஸோ இந்த கேள்வியில் 111 அன்னைக்கு 112லேருந்து பார்க்கலாம். எல்லாம் ஈஸியான கேள்வி தான். இந்த மாதிரி தான் வருது. ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டான கேள்வி வரல. ஆனால் அட் த சேம் டைம் கொஞ்சம் ஒரு கடினமாக, இது ஒரு 10th லெவல் கேள்வி தான். ஆனால் இதை விட கூட கொஞ்சம் கடினமாக வர்ற மாதிரி நான் பார்த்துருக்கேன். என்னோட இது பார்த்தீங்கன்னா இதை விட கூட கொஞ்சம் கடினமாக வருது. யாரோ வராங்க, அவங்கள உள்ள விட்டுறலாம். யா. ஸோ பாருங்க, 112வது கேள்வி. 112வது கேள்வி பார்த்தீங்கன்னா நான் படிக்கிறேன். The expression x power 4 plus 4 can be factorized as அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழ்லையும் கொடுத்துருக்காங்க. x power 4 plus 4 என்ற கோவையினை காரணிப்படுத்த கிடைப்பது அப்படின்னு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு பிராக்கெட்டில் இருக்கிறது இன்னொரு பிராக்கெட்டில் இருக்கிறோட நீங்கள் மல்டிப்ளை பண்ணால் அந்த x power 4 plus 4 வரணும். அதுதான் அங்கே கேள்வி. ஸோ நம்ம நல்லா பார்த்தீங்கன்னா எப்படி பாருங்கள். இப்போ 4th ஆப்ஷன் எடுத்துக்கலாம், கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்குது. 4th ஆப்ஷன் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2. இப்போ எக்ஸ் ஸ்கொயரையும் மல்டிப்ளை பண்ணால் x power 4 வருமா? வரும், வந்துடுச்சு. 2வையும் மைனஸ் 2 மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? 2 அண்ட் மைனஸ் 2 மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? 2 அண்ட் மைனஸ் 2 மல்டிப்ளை பண்ணா மைனஸ் 4 வரும். கரெக்ட். ஸோ ஆனால் அதனால அது ஆப்ஷனாக இருக்க முடியாது. அது ஆப்ஷனாக இப்போ 2 அண்ட் மைனஸ் 2 மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 4 வருது. ஆனால் ஆக்சுவலாக ப்ளஸ் 4 வரணும். அதுதான். ஒரு நிமிஷங்க, யாரோ வர்றாங்க, அவங்கள அட்மிட் ஆகலை. ஓகே. இப்போ ப்ளஸ் 4 வரணும் பண்ணால் இந்த ரெண்டு காரணி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ப்ளஸ் 2 இங்கே ஒரு ப்ளஸ் 2 இருக்கு. இந்த ப்ளஸ் 2 இந்த ப்ளஸ் 2 பெருக்குனா ப்ளஸ் 4 வருமா? ப்ளஸ் 2யும் ப்ளஸ் 2யும் ஸ்கிரீன்ல நீங்க தான் தெரியுது. ஓ ஸ்கிரீன். ஓ நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ணலையோ. மை காட். 1 மினிட். ஆமாம், ஸ்கிரீன் ஷேர். எஸ் சார், எஸ் சார். நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ணாமே பேசிட்டு இருக்கிறேன். ஓகே சார், ஓகே. வேற ஏதோ 1 மினிட். இப்ப தெரியுதுங்களா ஸ்கிரீன்? ஸ்கிரீன் இப்ப தெரியுதுங்களா? தெரியுதுங்க சார். ஓகே. இப்ப பாருங்க, அப்ப क्वेश्चन படிச்சாலும் உங்களுக்கு புரிஞ்சிருக்காது. ஓகே. இப்ப 112வது கேள்வி பார்க்குறோம். 112வது கேள்வி பார்த்தீங்கன்னா the expression x power 4 plus 4 can be factorized as ன்னு கொடுத்திருக்காங்க. தமிழ்ல படி பாருங்க. x power 4 plus 4 என்ற கோவையினை காரணிப்படுத்த கிடைப்பது கேட்குறாங்க. அதை ஃபேக்டர் பண்ண 2 ஃபேக்டரா கொடுத்துருக்காங்க. அந்த 2 ஃபேக்டர்னா இந்த ஒரு பிராக்கெட்ல இருக்கிறது இன்னொரு பிராக்கெட்டோட மல்டிப்ளை பண்ணால் அந்த எக்ஸ் பவர் 4 + 4 வரணும். இப்போ சிம்பிளா பார்த்தீங்கன்னா இங்க ப்ளஸ் 4 வரணும். இப்போ இந்த இதில் இங்க +2 இருக்குது, இங்க ஒரு +2 இருக்கு. இந்த +2வையும் இந்த +2வையும் பெருக்குனா +4 வருமா? இந்த +2வையும் இந்த +2 வரும். ஓகே. அப்போ ஆப்ஷன் 1 கரெக்டா இருக்கலாம். அது அப்படியே வச்சுக்கோ. இப்போ ஆப்ஷன் 2 பாருங்க, இங்க +2 இங்க -2. இதை 2 மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? -4 வரும். அதனால ஆப்ஷன் 2 இருக்காது. இங்க -2 இங்க +2, இந்த 2 மல்டிப்ளை பண்ண என்ன வரும்?
சேம் -4 சார். அப்ப அதுவும் ஆப்ஷனா இருக்கா? கரெக்டான பதில் இருக்காது. இங்க +2, இங்க -2. இப்ப இதை மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? இது மைனஸ் தான் வரும். அப்ப ஒரே ஒரு பிளஸ் வருது. அப்ப இது ஆப்ஷன் 1 தான் ஆன்சர். அப்போ இந்த கேள்வியை நீங்க ஃபுல்லா நம்ம ஸ்கூல்ல போடுற மாதிரி போட வேண்டிய அவசியமே இல்லை. ஜஸ்ட் நல்லா அப்சர்வ் பண்ணாவே போதும். அந்த விதின் தட் 1 மினிட் கிடைக்கும் ஒரு கேள்விக்கு. நீங்க ஒரு ½ மினிட்லயே போட்டுடலாம். ஆனா இந்த அப்சர்வேஷன் பவர் கொஞ்சம் உங்களுக்கு தேவை. எடுத்தோடனே அப்படியே ஒரு பேப்பர்ல எடுத்து எழுதுற மாதிரி எல்லாம் நம்ம பண்ணுவோம் ஸ்கூல் காலேஜ்ல. அதை மாதிரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இந்த கொஸ்டனுக்கு. அந்த பண்ணக்கூடிய அந்த இடமும் இருக்காது, பேப்பரும் இருக்காது, டைமும் இருக்காது. ஓகே, சரிங்களா? அடுத்த கேள்வி பார்க்கலாம். இதெல்லாம் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த கேள்வி பெருசு பண்றாரு. Yes. If sides of two similar triangles are in the ratio 4:3, then the ratio of their areas is. இரண்டு வடிவொத்த முக்கோணங்களின் பக்கங்களின் விகிதம் 4:3 எனில் அவற்றின் பல பரப்பளவுகளின் விகிதமானது என்னவா இருக்கும்னு கேட்கறாங்க. ஒரு ட்ரையாங்கிளோடைய பரப்பளவை கண்டுபிடிப்பதற்கு நம்ம என்ன ஃபார்முலா இருக்குன்னு தெரியுமா? பாருங்க, நான் இது போடுறேன். ட்ரையாங்கிளோட பரப்பளவு ஏரியான்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல, இல்லைங்களா? இங்கிலீஷ்ல எழுத முடியும் ஏரியாவுக்கு. ட்ரையாங்கிளோட ஏரியா எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு ஃபார்முலா வந்து ஆஃப் BH அப்படின்னா, B என்பது ஒரு ட்ரையாங்கிளோடைய ஒரு பேஸ், ஒரு பக்கம். H என்பது அதுக்கு ஆப்போசிட்ல அந்த முனையிலிருந்து ஒரு நேரா ஒரு செங்குத்து போட்டீங்கன்னா அது. இது ஒரு ஃபார்முலா. வேற ஏதோ ஃபார்முலா இருக்கா? வேற ஏதோ ஒரு ஃபார்முலா இருக்கு பாருங்க, நான் போடுறேன். S - A into S - B into S - C அப்படி போட்டு இதனுடைய ஸ்கொயர் ரூட்டுக்கு நான் இப்ப இங்க இந்த இதுல எப்படி எழுத முடியும்னா இப்படி எழுத முடியும். டு த பவர் ஆஃப் எழுத முடியும். டு த பவர் ஆஃப் 0.5 ஆஃப்க்கு 0.5 ஸ்கொயர் ரூட் போட முடியும். S - A into S - B. S என்பது என்னவென்றால் S equal to அந்த 3 சைடு இருக்கு இல்லையா, அந்த 3 சைடோட பாதி. A plus B plus C divided by 2. S. ஒரு நிமிஷம் இருங்க. இத ஃபார்முலா. இந்த 2 ஃபார்முலா கொடுத்திருக்கேன் பாருங்க. இன்னொரு ஃபார்முலா இருக்கு. Say for example, area is equal to half into BC sin A. BC அதாவது ஒரு ட்ரையாங்கிள்னா 3 ஆங்கிள் இருக்கும். A 3 சைடு இருக்கும், 3 ஆங்கிள் இருக்கும். அந்த ஆங்கிள் A, ஆங்கிள் B, ஆங்கிள் C ன்னு வெச்சுக்கோங்க. அந்த ஆங்கிள் A ஏதோ ஒரு ஆங்கிள் எடுத்து அதனுடைய சைன் என்ன தெரியுமா? சைன் காஸ் தீட்டா, ஐ மீன் tan. நல்லா படிச்சிருக்கீங்க, ஞாபகம் இருக்கா? ஹலோ, எஸ் சார். ட்ரிகனாமெட்ரியில பாருங்க, இப்ப நான் காமிக்கிறேன் பாருங்க. ட்ரிகனாமெட்ரியில இது படிச்சிருப்பீங்க. ஆமா, காமிக்கிறேன். எல்லாருக்கும் தெரியுறதுக்காக நான் போடுறேன். ஏன்னா சிலருக்கு தெரியும். ஏன்னா இந்த மேத்ஸ்லயே அதுதான் ஒரு பியூட்டி அல்லது பிரச்சனைன்னு சொல்லலாம். அது வந்து ஒன்னு எடுத்தா ஒன்னு இன்னோட லிங்க் ஆயிருக்கும். பாருங்க, இதுதான் பேசிக் ட்ரிகனாமெட்ரி. பாத்தீங்கன்னா ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ல பெருசாக மாட்டேங்குது. இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இது ஒரு இந்த பாருங்க ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தெரியுதுங்களா? இந்த ட்ரிகனாமெட்ரி
படம் ஹலோ ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தெரியுதா? தெரியுதுங்க சார். ஓகே. இது ஒரு ரைட் ஆங்கிள் தெரியுதுங்க ட்ரையாங்கிள் சார். அப்படின்னா ஒரு ஆங்கிள் 90 டிகிரி. அந்த பாரு அந்த ரெட் இதுல 90. இந்த ரெண்டு ஆங்கிள் வேற வேற டிகிரி இருக்கும். இந்த ஆங்கிள் இந்த 90 டிகிரிக்கு ரெண்டு பக்கத்துல ரெண்டு ஒரு சைடு இருக்கும். ஒன்று வந்து அட்ஜசன்ட் சைடு, இன்னொன்று ஆப்போசிட் சைடு. ஏன்னா இந்த இந்த ஆங்கிளை ரெஃபரன்ஸாக வச்சா இது ஆப்போசிட் சைடு, இது அட்ஜசன்ட் சைடு. இந்த 90 டிகிரிக்கு ஆப்போசிட் இருக்கிற அந்த லென்த்துக்கு அந்த அந்த பக்கத்துக்கு பேர் ஐபாட்டன் நியூஸ் என்ற பெயர். அதாவது தமிழ்ல கர்ணம்னு சொல்லுவாங்க. இது ரெண்டு சைடு. இப்போ இந்த தீட்டாவை சைன் தீட்டா அப்படின்னா என்னன்னா, இந்த ஆப்போசிட் சைடு என்ன லென்த் இருக்கோ அதை வந்து இந்த ஐபாட்டன் நியூஸோட வகுத்தால் என்ன வருதோ அதுதான். இந்த காஸ் தீட்டா அப்படின்னா இந்த அட்ஜசன்ட் சைடு என்ன இருக்கோ அதை வந்து இந்த ஐபாட் நியூஸ் என்ன இருக்கோ அதோட வகுத்தா வருது அது. இந்த டேன் தீட்டாங்கிறது இந்த ஆப்போசிட் சைடை அட்ஜசன்ட் சைடோட டிவைட் பண்ணா, ஆப்போசிட் அட்ஜசன்ட் டிவைட் பண்ணா என்ன வருதோ அது டேன் தீட்டா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது அப்படியே மனசுல வச்சுட்டு நம்ம சில விஷயங்கள் பண்ணலாம் பாருங்க. இப்போ இப்படி ஒரு ஆங்கிள் அந்த தீட்டா மனசுல வச்சுங்க. அந்த தீட்டான்னு எழுதுறேன். ஏன்னா இங்க அந்த அந்த ஆங்கிள் ஏன்னு எழுதாமா, ஆங்கிள் ஏன்னு வச்சுக்கிறேன். ஆங்கிள் ஏ வந்து 45 டிகிரின்னு வச்சுங்க. அப்போ இன்னும் ஒரு ஆங்கிள் 90 டிகிரிங்கிறது நமக்கு தெரியும். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஒரு ஆங்கிள் 90 டிகிரி, ஒரு ஆங்கிள் 45, இன்னொரு ஆங்கிள் என்ன இருக்கும்? மூணாவது ஆங்கிள் என்ன இருக்கும்? ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஒரு செங்கோண முக்கோணத்தில் ஒரு ஆங்கிள் 90 இருக்கும். அந்த மற்ற ரெண்டு ஆங்கிள் ஒன்னு 45 இருந்து இன்னொன்னு எவ்வளவு இருக்கும்? 45 சார். 45 தான் இருக்கும். இன்னொரு அது 45 இருக்கும். ஏன்னா மூணு ஆங்கிள் சேர்ந்தா 180 அப்படிங்கிறதுனால. இந்த மாதிரி 45 45 90 இருந்தா சைன் 45 அப்படிங்கிறது ஆப்போசிட் சைட் டிவைடட் பை ஐபாட்டன்யூஸ். ஐபாட்டன்யூஸ் அது வந்து எவ்வளோ? 1/√. அதாவது ரூட்டுக்கு எழுத முடியாதனால. அதே மாதிரி காஸ் 45 அதுவும் 1/√2 தான். ரூட்டோட வேல்யூ என்ன தெரியுமா? ரூட்டோட வேல்யூ 1 சார். ரூட்டோட வேல்யூ ரூட் 1ஓட வேல்யூ 1, ரூட் 2ஓட வேல்யூ 1 divided by root 2ஓட வேல்யூ 1.414. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரூட் 2ஓட வேல்யூ 1.414. அதே மாதிரி இதுமே cos 45 என்ன 1/1.414. ஏதாவது திடீர்னு உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க இதுக்காக. அப்போ tan 45 எவ்வளவு இருக்கும்னு நினைக்கிறீங்க? tan 45 ஆப்போசிட் சைடு டிவைடட் பை 1 சார். 1 adjacent side ரெண்டு ஈக்குவல் tan 45. சரிங்களா? இப்போ நம்ம எங்கே வந்தோம்? இருங்க எடுத்துக்கிறேன். ஸோ இதான் இதை நீங்க பார்த்துக்கோங்க. இப்போ இந்த தீட்டா வந்து 45ன்னு சொன்னேன். அப்போ இது 45 இது 90 அந்த மாதிரி. அது இரு சம பக்க முக்கோணம்னு பேர் இருக்கு. ஏன்னா ரெண்டு பக்கமும் சமமா இருக்குது, ரெண்டு ஆங்கிளும் சமம். அதுக்கு இங்கிலீஷ்ல ஐசாசிலஸ் ட்ரையாங்கிள் என்ற பெயர், தமிழ்ல இரு சம பக்க முக்கோணம். சம்டைம்ஸ் ஒரு ஆங்கிள் 30 இன்னொரு 60 இருக்கும். இது 30 தீட்டா 30ன்னு வச்சுங்க. அப்ப இது 60 இருக்கும், இது 90. அப்ப சைன் தீட்டா சைன் 30 எவ்வளவுன்னு தெரியுமா? சைன் 30 ஈக்குவல் டு 1/2 சார். 1/2. cos 30 √3/2 சார். ரூட் இந்த √3/2. அப்ப tan 30 1 tan 30 1 tan 30 இல்ல சார், இல்ல புரியல சார். என்னமா? sin 30 டிவைட் பை cos 30 போடுங்க, என்ன வருதுன்னு பார்க்கலாம். 1/2 டிவைட் பை √3/2. 1/2 டிவைட் பை √3/2. அப்ப 2/√3. அப்ப 1/√3 இல்லையா? 1 டிவைட் பை √3. இதுதான் இந்த tan 30 sin 30 cos 30. இதே மாதிரி 60க்கு sin 60
எவ்வளோன்னு இருக்கும்? எவ்வளோ இருக்கும்? அது வந்து √3/2 இருக்கும். √3/2 இருக்கும். cos 60 வந்து 1/2. cos 60 1/2 இருக்கும். கரெக்ட். அப்ப tan 60 எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. √3 sir. √3. கரெக்ட். வெரி குட். இதெல்லாம் நீங்க இந்த 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 அளவுக்கு தெரிஞ்சா கூட போதும். ஒரு 45 45 90க்கு sin எவ்வளவு, cos எவ்வளவு, tan எவ்வளவு. 30 60 90க்கு sin எவ்வளவு, cos எவ்வளவு, tan எவ்வளவுன்னு தெரிஞ்சா அது போதும். அதுதான் இங்க பாருங்க, இங்க இந்த இந்த படத்துல பார்த்தா கூட சரி. இங்க 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 கூட நம்ம பார்க்கலாம். படத்துல ஏதாவது கொடுத்துருப்பான். எங்கேயாவது 30 40 என்ன கொடுத்துருக்கானு பார்க்கலாம். ஓகே, கொடுக்கல, பரவாயில்ல. அந்த நம்ம அந்த மாதிரி நம்ம ஒரு இங்கே நம்ம கேட்டோம்னா வரும், கேள்வி கேட்டோம்னா அதில் வரும், அதில் பார்க்கலாம். பட் நமக்கு இது இல்லை. நம்ம இப்போ நேராக கொஸ்டின் போயிடலாம். கொஸ்டின் இப்போ அந்த ஒரு சைடு ஆஃப் அ ட்ரையாங்கிள், அந்த ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிளில் வந்து 2 சைடு இன்வால்வ்டாக இருக்கும். ஒன்று ஒரு சைடு, இன்னொன்று அந்த வெர்டிக்கல் சைடு. அப்போ 2 சைடு இன்வால்வாக இருக்கிறதுனால ஒரு ட்ரையாங்கிளோடைய அந்த சைடு இன்னொரு ட்ரையாங்கிளோட சைடு இது 4:3ங்கிற வேத்துல இருக்குன்னா, அப்போ அதனுடைய ஏரியா வந்து அந்த ஸ்கொயர் 4 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் விகிதத்துல இருக்கும். இப்ப 4 ஸ்கொயர் அப்படின்னா எவ்வளோ? 16. 3 ஸ்கொயருங்கிறது 9. இப்ப 16:9 என்கின்ற விகிதத்தில் இருக்கும். சரிங்களா? அடுத்த கேள்வி பாருங்க. அடுத்த கேள்வி யாரோ ஒருத்தர் படிங்க பார்க்கலாம். 114. If F1 is equal to F2 is equal to 1 and Fn is equal to Fn minus 1 plus Fn minus 2, then the value of F3 is வேல்யூ ஆஃப் F3 எவ்வளோன்னு கேட்குறாங்க. இப்போ F3 பாருங்க, F3 இது போட்டா ஈக்குவல் டு அப்போ Fn minus 1, அதாவது F2 plus F1 இல்லையா? F3 ஈக்குவல் டு F2 plus F1 வருமா? F3 equal to F2 plus F1 வருமா? கரெக்டா? yes sir. F2 plus F1. F2 எவ்வளவு? 1. F1 1. அப்ப F3 எவ்வளவு இருக்கும்? 2. அதுதான் ஆன்சர். இருங்க, யாரும் வராங்க. ஏன் அட்மிட் ஆக மாட்டேங்குன்னு தெரியல. ஆயிடுச்சு. ஸோ 2 இஸ் த ஆன்சர். ஓகே, வெரி குட், ஃபேண்டாஸ்டிக். அடுத்தது பாருங்க, 115. 115 எனக்கு கொஞ்சம் பெருசு பண்ணலாம். If tan theta equal to cot 30 plus theta, then theta equal to அப்படின்னு கேட்குறாங்க. Tan theta equal to tan 30 plus theta. எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்ப tan 60 எவ்வளவுங்க? tan 60 √3 sir. √3. அப்புறம் tan 60 ஆச்சா? ஓ, இது காட்டா, நான் காசு நினைச்சிட்டேன். சாரி. tan theta equal to cot 30 plus theta. tan thetaங்கிறது 1/cot theta வரும். தெரியல, அது நம்ம அப்புறம் வருவோம். அது இன்னொரு பின்னாடி வருவோம். நம்ம தெரியாத விட்டுட்டு போயிடுவோம். அதுதான் நம்ம வேலை. எக்ஸாம்ல அதே மாதிரி தான். தெரியலன்னா மண்டே உடச்ச வழி ஒரு கை பார்க்குறேன்னு சொல்லி எல்லாம் பார்க்க கூடாது. அதை விட்டுட்டு போயிடும். ஓகே, அடுத்து படிங்க. 116. The probability that a leap year selected at random which contains 53 Sundays is probability leap year அப்படின்னு என்ன? 366 நாள் இருக்கும் இல்லையா? நார்மலா இயருக்கு 365 நாள் இருக்கும். லீப் இயருக்கு 366 நாள் இருக்கும். அந்த ஒரு நாள் எப்படி என்ன? பிப்ரவரியில் 28க்கு பதிலா 29 நாள் இருக்கும். நார்மல் இயர்ல பிப்ரவரிக்கு 28 நாள் இருக்கும். லீப் இயர்ல பிப்ரவரிக்கு 29 நாள் இருக்கும். இப்ப என்ன கேட்கறாங்க? இந்த ப்ராபபிலி, அதாவது பாருங்க, இப்படி இந்த தமிழ்லையும் படிக்கலாமா? அப்ப தமிழ்ல இருக்கவங்களுக்கு புரியட்டும். ஒரு லீப் வருடத்தில் சமவாய்ப்பு முறையில் 53 ஞாயிற்றுக்கிழமைகள் இருக்க அதன் நிகழ்தகவானது. இப்ப 366 இதுல
7ஆல வகுபடுங்க. 366 7ஆல நீங்க வகுத்து பாருங்க. 7 5 35 35 16 14 4 நாள் இருக்கு. அப்போ 52 சண்டே வந்துடும். 366 7ஆல வகுத்தா 52 ஈவு, மீதி வந்து 4 வருது. கரெக்டுங்களா? 366 7ஆல வகுத்து சொல்லுங்க பார்க்கலாம். எவ்வளவு ஈவு வருது, எவ்வளவு கோஷன்ட் வருது, எவ்வளவு ரிமைண்டர் வருது, எவ்வளவு ஈவு வருது, எவ்வளவு மீதி வருது. 366 divided by 7. 52 sir. 52 அப்புறம் மீதியில 4 வருது. இப்போ 52 சண்டே வந்துருச்சு. ஆனா 53 சண்டே வர வேண்டும் என்றால் அப்போ அந்த லீப் வருடத்துல அந்த 4 நாள் வந்து சண்டேவா இருந்தா, அந்த 4 நாள் சண்டேவா இருந்தா அது ஒரு இப்போ 52 இன்ட்டு எவ்வளவு ஆச்சு? 362 நாள் ஆச்சு. அந்த 363வது 363வது நாள், 364வது நாள், 365வது நாள், 366 இந்த 4 நாள்ல ஏதோ ஒரு நாள் சண்டேவே வந்தா அப்ப வந்து அது 53 சண்டே வரும். அப்போ எவ்வளவு என்ன ஆன்சரா வருங்கிறீங்க? அப்போ எவ்வளவு வருது? 4 நாள் சண்டே. 2/7 சார். 2/7. 2/7 எப்படி வந்தது உங்களுக்கு? சார் ஒரு கெஸ் தான் சார். அது ரிமைண்டர் 52 வருதுங்களா? அப்ப 366 divided by 7 52 வரப்ப அது ரிமைண்டர் 2 நம்பர்ஸ் தான் சார் இருக்கு. 2 days. ஸோ அந்த வீக் 7 daysல 2 days. ரிமைண்டர் ஆமா 2 தான் வருது. கரெக்ட். எஸ் சார். சாரி, நான் 4 போட்டேன். 2 தான் வருது. ஆமா, அதனால தான் அது. அப்போ ஏதோ ஒரு 2 நாள், 7 நாள்ல 2 நாள் மட்டும்தான் சண்டே வந்தாதான் 53 சண்டே வரும். அப்ப அந்த ப்ராபபிலிட்டி வந்து 7 நாள்ல 2 அப்படின்னா 2/7 என்பது சரியான விடை. ஓகே, அதான் லாஜிக். கரெக்ட், யூ ஆர் கரெக்ட். நான் தப்பா 4ன்னு போட்டேன். ஓகே, ரைட். புரியுதுங்களா எல்லாருக்கும்? அந்த 2 நாள் சண்டேவா இருந்தால் 53 சண்டே வரும். அப்ப 7 நாள் இருக்கு. அந்த 7 நாள் 2 நாள் சண்டேவா வரும். அப்போ ப்ராபபிலிட்டி வாய்ப்பு எவ்வளோ? 2/7. ஓகே, அடுத்த கேள்வி பார்க்கலாமா? ஃபேக்டர்ஸ் ஆஃப் த பாலினாமியல். இது அதே மாதிரி தான். ஃபேக்டர்ஸ், அந்த பல்லுறுப்பு கோவையின் காரணிகள் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம மெயினாக என்ன பண்ணுவோம்னா இந்த மாதிரி ஆப்ஷன்ல அந்த கடைசி வெறும் நம்பர் வருது இல்லையா, எக்ஸ் வராம ஆன்சர்ல -6 வரணும். எந்த ஒரு ஆப்ஷன்ல -6 வரும்னு பாருங்க. மூணாவது ஆப்ஷன்ல -6 வருமா? 1 பெருக்கல் 2 பெருக்கல் -3 பெருக்கல் 1 இல்லையா? x+1 இருக்கிற 1, அப்புறம் அதுல அடுத்தது 2, 1 × 2, 2 அப்புறம் இன்ட்டு -3 இன்ட்டு 1, அப்ப -6 வருதா? மூணாவது ஆப்ஷன்ல -6 வரக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேக்குறேன். எஸ் சார். அதே மாதிரி 4வது ஆப்ஷன்ல -6 வரக்கு வாய்ப்பு இருக்கா? 4வது ஆப்ஷன்ல பாருங்க, நல்லா பாருங்க. 4வது ஆப்ஷன்ல -6 வருமான்னு பாருங்க. நாலாவது ஆப்ஷன் என்ன வரும்? அந்த 1 2 1 -1 -2 3 -3 பெருசா என்ன வரும்? -3 வருது சார். -3யா? பெருக்குங்க. நான் பெருக்குங்கன்னு சொன்னேன், நீங்க கூட்டினா கூட்டுறீங்க. -1 × -2 × +3 × -3 எவ்வளவு வருது? -18. அதனால அது அவுட். 4th ஆப்ஷன் இஸ் அவுட். 3rd ஆப்ஷன்ல -6 வருது, இருக்கலாம். செகண்ட் ஆப்ஷன் பாருங்க என்ன வருதுன்னு பாருங்க. -1 × -3 × 1 +3.
+3 அப்போ அதுவும் அவுட், ஏன்னா -6 வரும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க. +6 வருது. அப்ப எந்த ஆப்ஷன் கரெக்ட்? இப்போ தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். அவ்வளவுதான். ஒண்ணு நீங்க எல்லாம் பெரிய விந்தையா நம்ம ஸ்கூல் மாதிரி எல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதை கொஞ்சம் நாசுக்கா லிட்டில் கிளவரா இருந்தா போதும். அது உங்களுக்கு அந்த விதின் தட் ½ a minute நீங்க எழுதிடலாம். அப்படிங்கிறது எல்லாருக்கும் புரியுதுங்களா? இது புரியுதுங்க சார். வாட் அபவுட் அதர்ஸ்? இது புரியுதாமா? ஓகே, அடுத்த கேள்வி பாருங்க. யாரோ ஒருத்தர் படிங்க அடுத்த கேள்வி. ABCD is a cyclic quadrilateral such that AB is the diameter of the circle, circumscribing it, and angle ADC is equal to 140 degree. Then angle BAC is. இப்போ இதுக்கு படம் பார்த்தாதான் உங்களுக்கு புரியும். நான் வேணா சைக்கிளிக் குவாட்ரிலேட்டரல்னா என்னன்னு ஒரு படம். சைக்கிளிக் குவாட்ரிலேட்டரல், அதாவது குவாட்ரிலேட்டரல்னா நாட்கரம். சைக்கிளிக் குவாட்ரிலேட்டர்னா நாட்கரம் சுத்தி 4 பாயிண்ட் சுத்தி ஒரு இது வரையலாம். பாருங்க 4 பாயிண்ட் சுத்தி ஒரு வட்டம் வரையலாம். அதுக்கு பேர் சைக்கிளிக் குவாட்ரிலேட்டர் என்ற பெயர். எல்லா நாட்கரத்துல அப்படி வரைய முடியாது. இந்த சைக்கிளிக் குவாட்ரிலேட்டர் தான் வரைய முடியும். இந்த சைக்கிளிக் குவாட்ரிலேட்டர்ல அவன் என்ன கொடுத்துருக்கானா ABCD அப்படி 4 இருக்குது. இப்ப என்ன கேட்டிருக்கான் பாருங்க. அந்த என்ன கொடுத்துருக்கான்? AB is a diameter. AB ஒரு டயாமீட்டர். இந்த AB diameter. சரி, AB is a diameter. என்ன கொடுக்க? AB is a diameter. ADC is 140. AB is a diameter. ADC is ADC இந்த கோணம் 140. AB is a diameter. சரி, என்ன கேட்டிருக்கான்? தென் BACங்கிறது BAC இந்த ஆங்கிள் எவ்வளவுன்னு கேட்கிறோம். AB ஒரு சர்க்கிளோட டயமீட்டர். இருங்க ஒரு நிமிஷம், என்ன கேட்கிறோம்? AB is the diameter of the circle, circumscribing it, and ADC is 140. Okay. ADC is 140. சரி, ADC 120. BAC கேட்கறானா? ஓகே, இந்த ADC 140 இருந்தா ABC ஆங்கிள் B எவ்வளவு இருக்கும்னா அந்த 140யும் இந்த ஆங்கிள் ABCயும் கூட்டினா 180 வரணும். அப்ப ABC 40 இருக்கும். இது ADC என்ன? இது D. ஆக்சுவலா D தான் ADCங்கிறாங்க. அது 140. அப்படின்னா இது 40 இருக்கும். இது 40 இருக்கும். அவன் என்ன கேட்டான்னா BAC இது 40 இருக்கும். இந்த ஆங்கிள் எவ்வளவுன்னு கேட்கறான். இந்த ஆங்கிள் எவ்வளவுன்னு கேட்கறான். ஏன்னா இது ஆமா. ஓகே, பிஎஸ்சி எப்படி இருப்பாங்க? இல்லை, கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கு. நம்ம வேற கொஸ்டின் போயிடலாம். அது கொஞ்சம் படம் வரைஞ்சு போட்டால் சரியா வரும். ஓகே, அடுத்து படிங்க. 119. அடுத்த 119 படிங்க.
யாரோ ஒருத்தர் The areas of three adjacent faces of a cuboid are P, Q, and R. If its volume is V, then the square of its volume is. ஒரு கன செவ்வகத்தின் 3 அடுத்தடுத்த முகங்களின் பரப்பளவு முறையே PQR மற்றும் PQ மற்றும் R. அதன் கன அளவு V எனில் அந்த கன அளவுகளின் வர்க்கமானது V ஸ்கொயர் எவ்வளவு இருக்குன்னு கேக்குறாங்க. கனதுல வந்து ஒரு பக்கம் L, ஒரு பக்கம் B, ஒரு பக்கம் H இருக்கும். இந்த 3 பக்கத்தோடைய அந்த பக்கத்தோடைய ஏரியா என்னன்னா, ஒரு பக்கத்தோடைய பாரு நான் இங்க எழுதுறேன் பாரு, ஒரு நிமிஷம். இருக்கா, ஒரு ஒன் சைடோட ஏரியா வந்து ஈக்குவல் டு LB, லென்த் இன்டு பிரெத். ரெண்டாவது செகண்ட் சைடோட ஏரியா வந்து பிரெத் இன்டு ஹைட். மூணாவது சைடு தேர்ட் சைடோட ஏரியா வந்து L இன்டு ஹெச். இப்படி இருக்கும். இப்போ என்ன கேக்குறாங்க, அந்த கேள்வியை புரிஞ்சுக்கலாம் மறுபடியும். எனக்கு என்ன ஏரியா 3 இது வந்து PQR கொடுத்தா, இட்ஸ் வால்யூம் இஸ் V, the square of its volume equal to, இருங்க பார்க்கலாம். அந்த இதனோட ஸ்கொயர் வால்யூம் எவ்வளவு இருக்கும்? வால்யூம் ஆஃப் திஸ் கியூபாய்டு வந்து ஈக்குவல் டு LBH. அதுதான் பின்னு கொடுத்துருக்காம, அதை வந்து பின்னு சொல்லிட்டான். இப்போ V ஸ்கொயர் எவ்வளவு? V ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு LBH ஸ்கொயர். LBH ஓட ஸ்கொயர். LBH ஓட ஸ்கொயர் L ஸ்கொயர், B ஸ்கொயர், H ஸ்கொயர். இந்த மூணையும் மல்டிப்ளை பண்ணுங்க. இந்த மூணு LB இன்டு BH இன்டு LH போட்டாவே அது L ஸ்கொயர், B ஸ்கொயர், H ஸ்கொயர் வரும். இதுதான் முதல்ல. இதை வந்து P கொடுத்துருக்கான், இதை வந்து Qன்னு கொடுத்துட்டான். ஒரு பக்கம் BP, ஒரு அந்த ஏரியா வந்து Q கொடுத்தான். அப்ப B ஸ்கொயர் என்ன வரும்னு நினைக்கிறீங்க? B ஸ்கொயர் ஈக்குவல் டு L ஸ்கொயர், B ஸ்கொயர், H ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன வரும்? PQR ஸ்கொயர். அவ்வளவுதான். ஃபேண்டாஸ்டிக். PQR இது ஆன்சர். ஆன்சர் வந்து PQR. ஸோ ஆன்சர் இருக்கா? PQR என்ற ஆன்சர் இருக்கிறது. ஸோ இதை புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, 3 சைடு, ஒரு சைடோட ஏரியா வந்து என்ன, 3 சைடு ஒரு கியூபாய்டில் லென்த்து, பிரெத்து, ஹைட் இருக்கும். ஒரு சைடோட ஏரியா லென்த் இன்ட்டு பிரெத், ரெண்டாவது சைடோட ஏரியா பிரெத் இன்ட்டு ஹைட், மூணாவது சைடோட ஏரியா வந்து லென்த் இன்ட்டு ஹைட்டு. அதை வந்து அவன் ஏரியா வந்து PQRன்னு கொடுத்தான், அதை நம்ம எழுதிட்டோம். இந்த வால்யூம் வந்து LBH, அது வந்து Vன்னு கொடுத்துருக்கான். அப்போ V ஸ்கொயர் என்ன இருக்கும்னா L ஸ்கொயர், B ஸ்கொயர், H ஸ்கொயர். அது வந்து என்ன இருக்கும், அந்த 3 பெருக்குனா PQR மல்டிப்ளை பண்ண என்ன வருதோ அது இருக்கும். அதுதான் ஆன்சர். PQR இஸ் த ஆன்சர். வெரி குட். யார் PQR சொன்னது? கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா ஆன்சர் பண்ணீங்கம்மா, வாழ்த்துக்கள். அடுத்தது 120வது கேள்வி, யாரோ ஒருத்தர் படிங்க. Eight men and 12 boys can finish a work in 10 days, while 6 men and 8 boys can finish it in 14 days. Then the number of days taken by one man alone is. இது எப்படி போடுறதுன்னு ஏதாவது உங்களுக்கு ஞாபகம், உங்க ஸ்கூல்ல போடுற ஞாபகம் இருக்கா? சரி, பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணோம்னா, டைம் அண்ட் ஒர்க் நம்ம படிச்சோம் கிளாஸ்ல ஒரு தடவை, பட் மறுபடியும் அதை நம்ம ரிவைஸ் பண்றேன். டைம் அண்ட் ஒர்க். A completes a work in 10 days ன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஒர்க் பண்றதுக்கு 10 நாள் ஆகுது. அப்போ A can complete twice the work in how many days? A வந்து ஒரு ஒர்க் முடிக்க 10 நாள் ஆகுது. 2 மடங்கு ஒர்க் முடிக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? 20 days. 20 days ஆகும். ஃபேண்டாஸ்டிக். 20 days ஆகும். அப்போ A
can complete half the work in எவ்வளவு நாள்? 5 days. 5 days கரெக்டா? A can complete 1/4 of the work. கால்வாசி work 2.5 days. in 2.5 days. இப்ப நான் கேட்கிற பாரு கேள்வி. A in 1 day will complete how much work? எவ்வளவு work? ஒரு நாள் அவர் எவ்வளவு work பண்ணுவார்? A completes the work in 10 days சொன்னோம். அடுத்தது twice the workக்கு 20 days சொல்லிட்டீங்க. A half the work பண்ணும்போது 5 நாள் சொன்னோம். எப்படி 5 கண் வந்தது உங்களுக்கு? 10 2ஆல் டிவைட் பண்ணீங்களா? Yes, sir. அதே மாதிரி 10 4ஆல் டிவைட் 1/4 4ஆல் டிவைட் பண்ணா 2.5 வருது. அப்ப 10 நாள் அப்படின்னு என்ன ஆகும்? 10 டிவைட் பை 10. அப்ப என்ன ஆகும்? இங்க 1/10 of the work 1/10 of the work அவர் முடிப்பார் ஒரு நாள்ல. இந்த இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சாதான் நீங்க இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் போட முடியும். ஓகே, இந்த கொஸ்டின் இப்போ ஒரு A completes a work in 10 days ஒரு நாள்ல 1/10 of the work முடிப்பார். இப்போ இப்படி வருது வச்சுக்க. இப்போ கேள்வி இப்படி இருக்கு. A completes the work in 25 days அப்படின்னா 1 டேல எவ்வளவு முடிப்பாரு? in one day he will complete how much of work? 1/25. 1/25 work of the work முடிப்பார். அதான் இந்த ஒரு கான்செப்ட் நல்லா புரிஞ்சாதான் இந்த மாதிரி கணக்குகள்லாம் போட முடியும். அதுக்காக இதை எடுத்தேன். ஓகே, இப்போ அந்த கணக்குக்கு போலாம். அந்த கணக்குல என்னது? 8 men and 12 boys can finish a work in 10 days. இப்போ men வந்து இந்த கேஸ்ல men takes m days to complete the work னு வச்சுக்கலாம். complete one work, அந்த work complete the work அப்படின்னா men வந்து 1 டேல எவ்வளவு முடிப்பாரு? men in 1 day will complete how much work? 1/m. 1/mth of the work முடிப்பார். 1/mth of the work முடிப்பார். அதே மாதிரி அவர் இன்னொரு லேடிஸா இல்ல சில்ட்ரனா என்ன சொல்றீங்க? மென்னு பாய்ஸ் வந்து பின்னு வச்சுக்கலாம். பாய்ஸ் take B days to complete one work. அப்போ boys will do 1/B of the work in 1 day. Work in 1 day. இப்ப கேள்வி பாரு, அந்த கொஸ்டின் நல்லா மறுபடியும் புரிஞ்சுக்குவோம். என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல? 8 men and 12 boys can finish a work in 10 days கொடுத்துருக்காங்க. 8 men ஒரு ஆளு 1/m சொன்னோம். அப்ப 8 men எவ்வளவு முடிப்பார்? ஒரு ஆளு 1/m. அப்ப 8 men 8/m முடிப்பாரா? 8/m ஒர்க் முடிப்பார். 8 ஆளு சேர்ந்தா 8/m ஆஃப் த ஒர்க் முடிச்சிருவாங்க. பிளஸ் எத்தனை பாய்ஸ்? 12 பாய்ஸ். 12 பாய்ஸ் எவ்வளவு முடிப்பாங்க? 12/b முடிப்பாங்க. 12/b முடிப்பாங்க. இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒன் டேல எத்தனை நாள் முடிக்கிறாங்க? 10 நாள் இல்லையா? பார்க்கலாம். ஆமா, 10 நாள்ல. அப்போ ஈக்குவல் டு 1/10. இது ஒரு ஈக்குவேஷன். அடுத்தது ஒரு ஈக்குவேஷன் என்னன்னா 6 men and 8 boys 14 days அப்படின்னா 6/m 8/m
பாய்ஸா 8 by b is equal to 1 by 14. ஆமா 6 8 14 ஆமா 6 8 14 இப்படி இருக்கு. இந்த ரெண்டு ஈக்குவேஷன் நீங்க சால்வ் பண்ணணும். இப்போ அவ்வளவுதான். 8 by m அப்புறம் இது 8 by m plus 12 by b equal to 1 by 10. இப்போ 6 by m plus 8 by b equal to 1 by 4. எப்படி சால்வ் பண்றது? முதல் ஈக்குவேஷனை 3ஆல மல்டிப்ளை பண்ணலாம். 3ஆல மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? 24 by m plus 36 by b equal to 3ஆல மல்டிப்ளை பண்ண 3 by 10 வந்துடும். இதை 4ஆல மல்டிப்ளை பண்ணுவோம். ஏன் 4ஆல அப்படிங்கிறத அப்புறம் சொல்றேன். 4ஆல மல்டிப்ளை பண்ண என்ன ஆகும்? 24 by m வந்துருதா? இங்கே 24 by m 4ஆல மல்டிப்ளை பண்ணா 4 × 8 32. 32 by b equal to 4ஆல மல்டிப்ளை பண்ணா 4 by 14. இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் வந்து முதல் ஈக்குவேஷன் வந்து ரெண்டாவது ஈக்குவேஷன் கழிச்சா அந்த எம் எம் கேன்சல் ஆயிடுது இல்லையா? அது கழித்தால் இந்த ஈக்குவேஷன் வந்து தேர்ட் ஈக்குவேஷன் வச்சுங்க. இது தேர்ட் ஈக்குவேஷன், இது ஃபோர்த் ஈக்குவேஷன். அப்ப 3 ஈக்குவேஷன் 3 மைனஸ் ஈக்குவேஷன் 4 அப்படின்னா 24m மைனஸ் 24m கேன்சல் ஆயிடுது. 36 by b மைனஸ் 32 by b is equal to 3 by 10 minus 4 by 14. இதுல இருந்து b கண்டுபிடிங்க பார்க்கலாம். 32 minus 36 by b minus 32 by b equal to 3 by 10 minus 4 by 14. அப்ப b எவ்வளவு வரும்னு பாருங்க. b எவ்வளவு வருது உங்களுக்கு? லெஃப்ட்ல வந்து 36 by b minus 32 by b equal to nothing but 4 by b ன்னு எழுதிக்கலாம். 4 by b எழுதியாச்சு. ரைட்ல பாருங்க 3 by 10 minus 4 by 14. 4 by 14 2 by 7 போட்டுக்கங்க. அது எல்சிஎம் போய் எடுத்தா 70. அப்ப எவ்வளவு வருது? 1 by 70 வருதா ரைட் சைடுல? எவ்வளவு வருதுன்னு பாருங்க. நீங்க எப்படி போடுவீங்க அப்படி போடுங்க. இந்த ஈக்குவேஷன் வந்து b கண்டுபிடிக்கும். Yes sir. B is equal to 70. நல்லா பாருங்க. b equal to 70. 4 by b equal to 1 by 70. 4 by b equal to 1 by 70 வந்ததா? 280 sir. 280 b வந்து 280. அப்ப அந்த b ஒரு பாய் அந்த வேலையை முடிக்கிறதுக்கு 250 நாள் எடுப்பார். என்ன கேட்டிருக்கான்? கேள்வி மறந்துட்டேன். என்ன கேள்வி? Then the number of days taken by one man m கேக்குறாங்க. இப்ப b 280 கண்டுபிடிச்சாச்சு. b வந்து 280 கண்டுபிடிச்சாச்சு. அப்ப இந்த ஏதோ ஒரு ஈக்குவேஷன்ல அது சப்ஸ்டிட்யூட் பண்ணா கிடைக்கும். m கண்டுபிடிச்சிடலாமா? அப்ப நீங்க எழுதும்போது இங்க பண்ணும்போது இந்த b கேன்சல் ஆகிற மாதிரி நீங்க பண்ணிருந்தீங்கன்னா அப்ப இது ஈஸியா இருந்திருக்கும். பரவாயில்ல, நான் பண்ணியாச்சு. இப்ப b equal to 280. இப்ப m கண்டுபிடிங்க பார்க்கலாம். ஏதோ ஒரு ஈக்குவேஷன்ல போட்டு கண்டுபிடிங்க. முதல் ஈக்குவேஷன் பாருங்க. 8 by m மைனஸ் பிளஸ் 12 by 280 ஈக்குவல் டு 1 by 10. அப்ப 8 by m அப்ப 1 by 10 மைனஸ் 12 by 250. 12 by 250ங்கிறது 4ஆல வகுத்தா 3 by 70 அப்படி போட்டுக்கலாம். 1 by 10 minus 3 by 70. இப்போ LCM is 70. இங்க வந்து என்ன வருது? 7 minus 3 அப்ப 4 by 70 வருது. 8 by m equal to 4 by 70. அப்ப m is equal to 8 into 70 divided by 4. அப்ப எவ்வளவு ஆச்சு? 140 வருதா? m equal to பாருங்க. m equal to 140 வருது. எனக்கு உங்களுக்கு வருதான்னு பாருங்க.
ஏதோ ஒரு ஈக்குவேஷன் 4 ஈக்குவேஷன் இருக்கு, அந்த 3-4 விட்டுருங்க. 1 and 2 ஈக்குவேஷன்ல நீங்க சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்கலாம். 140 sir. 140 வருதா? அப்போ m equal to 140. என்ன கேட்டிருக்கா? அதான் கேட்டிருக்கான்னு நினைக்கிறேன். பார்ப்போம். 140 ஆன்சர் இருக்கா? இருக்கிறது. இப்படிதான் போடணும் இதை. இப்போ இதை போட்டு போட்டு நீங்க பழக்கமாகும் போது என்ன ஆகும்னா, இவ்வளவு எல்லாம் போட மாட்டீங்க. 8/ma 1/ma ஏன்னு வச்சுக்குவீங்க நீங்களே. 8a plus 12b அப்படி ஏதோ ஒன்று வச்சுக்குவீங்க. இல்லை xy 8x, இதையே பாரு 8x plus 12y equal to 1/10. அப்போ 6x plus 8y equal to 1/14 போட்டால் அது இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கிற மாதிரி தோணும் இல்லையா? 1/ma நீங்க எக்ஸ்ன்னு வச்சுக்கிறீங்க, 1/b ஒய்ன்னு வச்சுக்கிறீங்க. அப்படி வச்சு நீங்க பண்ணுவீங்க. அது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பிறகு பண்ணணும். ஏன் அந்த 8/m and 12/b போடு, ஏன் அந்த கீழே 8/m போட்டோம்னா, the men take m days to complete work. In one day they will do 1/mth of the work. அதான் அந்த அந்த இந்த ஒரு ஃபண்டமெண்டல் உங்களுக்கு கிளியரா இருக்கணும். எப்பெல்லாம் இந்த ப்ராப்ளம் வருதோ இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். 10 நாள்ல ஒருத்தர் ஒர்க் பண்ணாருன்னா ஒரு நாள்ல 1/10 பாகம் பண்ணி முடிப்பார் அப்படிங்கிறது நீங்க ஞாபகம் வரும். இது ஞாபகம் வர வேற மாதிரி போட்டீங்கன்னா கண்டிப்பா அது தப்பாவதற்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கணும். டைம் அண்ட் ஒர்க்ல இதான் மெயின் திங் நீங்க மனசுல வச்சுக்க வேண்டியது. அடுத்த கேள்வி பாருங்க. அறிவியல்ல வருது. மேபி ஒரு கேள்வி பார்க்கலாமா? அறிவியல்ல படிங்க. 121. The total distance covered by a car is 200 meters. It covers the first half of the distance at a speed of 40 km per hour and the second half of the distance at a speed v. If its average speed is 48 km per hour, find the value of v is. இதுல ரெண்டு விஷயம் நம்ம என்னென்ன விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு நான் இப்ப சொல்றேன் பாருங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட் போய்க்கிறோமா? இது டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்ல வரும். இந்த சாப்டருக்கு பேரு டைம் அண்ட் டிஸ்டன்ஸ். டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிற சாப்டர்ல வரும். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம். கரெக்டா? எஸ் சார். ஆமா. அப்போ ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் போடலாமா? எஸ் சார். தூரம் ஈக்குவல் டு வேகம் மல்டிப்ளைட் பை காலம். அதே மாதிரி தான் ஸ்பீட், வேகம் ஈக்குவல் டு தூரம் டிவைடட் பை டைம், காலம். அதே தான் போடுறேன். அப்ப t வந்து ஈக்குவல் டு என்ன? d by s. d by s இல்லையா? டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீட் will give டைம். இந்த ஃபார்ம் நல்லா தெரிஞ்சுக்கணும். இது தவிர வேற என்னென்ன தெரியும் அதுல? இது தவிர ஸ்பீடு வந்து எப்பவுமே நம்ம கணக்குல ஸ்பீடை வந்து கிலோமீட்டர் பர் ஹவர்னு கொடுப்பாங்க. கிலோமீட்டர் பர் ஹவர், அல்லது இப்படி எழுதியிருப்பாங்க, அதாவது கிலோமீட்டர் பர் ஹவர் அப்படின்னு போடுவாங்க. இப்படி போட்டிருப்பாங்க. போட்டா பர்ன்னு பிடிக்கலாம், இல்ல ஒரு ஸ்லாஷ் போட்டாலும் அதில் ஒண்ணுதான். அது இப்ப சே ஃபார் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க, அதுல என்ன கிலோமீட்டர் பர் ஹவர்? 48 கிலோ. இஃப் இட்ஸ் ஆவரேஜ் ஸ்பீட் 48 கிலோமீட்டர் வச்சுங்க. 48 கிலோமீட்டர் பர் ஹவர் அப்படின்னா, கிலோமீட்டர் பர் ஹவர் அப்படின்னா இதை வந்து மீட்டர் பர் செகண்டால மாற்ற முடியுமான்னு பார்க்கணும். ஒரு கிலோமீட்டரை மீட்டர் பர் செகண்டா மாற்றணும். ஏன் மாற்றணுங்கிற அப்புறம் சொல்றேன். மாற்றணும்னா என்ன பண்ணணும்னா 5/18 பெருக்கணும். இப்போ 48 இன்டூ 5/18 எவ்வளவு மீட்டர் பர் செகண்ட் வருது பாருங்க. இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. 48 இன்டூ 5/18 13.3 சம்திங் வருதுங்க சார். இல்ல 48 இன்டூ 5/18 எவ்வளவு வருது? அதை 2ஆல வகுத்த 24, இங்க ஒரு 9 இன்டூ 5, 120 டிவைட் பை 9. அப்போ 120 டிவைட் பை 9 வந்து 40 டிவைட் பை 3. 40 டிவைட் பை 3 வருது 13.33. கரெக்ட், யூ ஆர் கரெக்ட். 40 டிவைட் பை 3 மீட்டர் பர் செகண்ட், அல்லது நீங்க இப்படி வச்சுக்கலாம் 13.33 மீட்டர் பர் செகண்ட். நார்மலா நமக்கு இந்த டெசிமல் எழுதுறத விட இந்த ரேஷியோல வச்சுக்கிறது நல்லது. இது அப்படியே இருக்கட்டும். இதுதான் ஆவரேஜ் ஸ்பீடு வந்து
13.33 மீட்டர் பர் செகண்ட் அப்படிங்கிறாங்க. இப்போ என்ன கேட்டிருக்கான், முதல் ஆஃப் த டிஸ்டன்ஸ் வந்து 200 மீட்டர். ஃபர்ஸ்ட் ஆஃப் த டிஸ்டன்ஸ் டிராவல்டு பை இன் 40 கிலோமீட்டர் பர் அவர். ஆனால் 200 மீட்டர், அதனால தான் மீட்டர் பர் செகண்டா மாற்ற சொன்னேன். அப்போ 40 மீட்டர் பர் செகண்டா மாற்ற என்ன வரும், 40 கிலோமீட்டர் பர் அவர் 40 km PH வந்து மீட்டர் பர் செகண்டா மாத்தினா 40 into 5/18 எவ்வளவு வருது பாருங்க. 11.11 sir. இல்ல அந்த பின்னத்துல சொல்லுங்க, ரேஷியோல சொல்லுங்க. 100/9 sir. 100/9 அப்படியே வச்சுக்கலாம். 100/9 மீட்டர் பர் செகண்ட். அப்போ இப்போ இதான் ஸ்பீடு. அப்போ மொத்தம் 200 மீட்டர் சொன்னாங்க. 100 அப்போ பாதி டிஸ்டன்ஸ். அப்போ 100 மீட்டர் 200 இது வந்து ஒரு செகண்டுக்கு 100/9 இது பண்றாங்க. அப்போ எவ்வளவு செகண்ட் ஆயிருக்கும் அதை 100 மீட்டரை இது பண்றதுக்கு? 100 மீட்டரை கடக்கிறதுக்கு எவ்வளவு செகண்ட் ஆயிருக்கும்? ஒரு 9 செகண்ட்ஸ் ஆயிருக்குமா? அதோட ஸ்பீடு 100/9 இல்லையா? அப்ப 100 மீட்டர் கடக்கிறதுக்கு ஒரு 9 செகண்ட் ஆயிருக்கும். அடுத்தது பாருங்க, இன்னொரு பாதி வந்து என்ன இதுல கடக்கிறதுக்கு போயிருப்பாங்க. இது வந்து எவ்வளவு, இது வந்து 9 செகண்ட் ஆச்சு. மொத்தமா 13.3 செகண்ட் எடுத்திருக்காங்க. இப்போ 9 செகண்ட், அதாவது 40/3, அதாவது 13.3. இதுல 9 செகண்ட் முதல் பாதியில முடிக்கிறதுக்கு 9 செகண்ட் ஆச்சு. ரெண்டாவது பாதி எவ்வளவு முடிச்சிருக்காங்க? ரெண்டாவது பாதிய 4.33 செகண்ட்ல முடிச்சிருக்காரு. 4.33 செகண்ட் takes, I mean in 4.33 seconds, in 4.33 seconds distance covered is 100 meters. பாக்கி 100 மீட்டர். அப்படி என்ன, அப்ப ஸ்பீட் எவ்வளவு? ஸ்பீட் அந்த 4.33 என்கிற 4 1/3 வருது இல்லையா? 4 1/3 எங்கிறது 13/3 வருது. இது பின்னமா மாத்தோம்னா 13/3. 13 செகண்ட்ல வந்து டிஸ்டன்ஸ் கவர்டு வந்து 100 மீட்டர்ஸ். அப்போ ஸ்பீடு வந்து எவ்வளோ? ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைட் பை டைம். 100 divided by 13/3, that is 300 divided by 13 is the speed. அது மீட்டர் பர் செகண்ட். இது ஸ்பீடை மீட்டர் பர் செகண்ட்ல மாத்திட்டோம். ஆனா இங்க கேள்வி என்ன கேட்டிருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்க? கிலோமீட்டர் பர் ஹவர் கொடுத்துருக்கானா இல்ல மீட்டர் பர் இல்ல கிலோமீட்டர் பர் ஹவர் கொடுத்துருக்கான். அப்ப என்ன, மீட்டர் பர் செகண்ட் வந்து கிலோமீட்டர் பர் ஹவரா மாத்தணும். இதை வந்து இது வந்து எம்பிஎஸ். எம்பிஎஸ்ல இருந்து கிலோமீட்டர் பர் ஹவர் மாத்தோம்னா அதை 18/5 மல்டிப்ளை பண்ணணும். அப்ப கேஎம்பிஹெச் வரும்னா 300 divided by 13 into 18/5 மல்டிப்ளை பண்ணணும். எவ்வளவு வருதுன்னு பாருங்க. 300 divided by 13 into 18/5 எவ்வளவு வருதுன்னு பார்க்கலாம். $1,080 divided by 13 also. 1080 divided by 13 அது எவ்வளவு வருதுன்னு பாருங்க. $83.0 வருதுங்க சார். அப்ப என்ன ஆன்சர்ல என்ன கொடுத்துருக்கான்னு பார்க்கலாம் பாருங்க. சார் ஆனா அதுக்கப்புறம் ரிமைண்டர்ஸ் வந்துட்டே இருக்கு. போட்டா 83.07 ரிமைண்டர் ஏதோ ஒன்று இல்லையே. 83 நமக்கு வரல, ஏதோ தப்பு பண்ணிட்டோமோ, என்ன தப்பு பண்ணோம்னு பார்க்கணும். 52 கிலோமீட்டர் 4 ஆப்ஷன் 83 வரலையே, எல்லாம் இவ்வளவு கம்மியா வந்திருக்கேன். இங்கே தப்பு பண்ணிருக்குமான்னு பார்க்கணும். 100 meters covers first half of the distance at 40 km/h and the second half distance at speed v. If its average speed is 48 km/h. ஓகே, இப்படி பாக்குறேங்க. முதல் half a kilometer 40, இரண்டாவது half தெரியாது, ஆனா ஓவரால் ஸ்பீடு 48. அப்ப இரண்டாவது இதுல அது 48 விட அதிகமா இருக்குமா கம்மியா இருக்குமா? முதல் ஹாஃப்ல 40 km/h போறாரு. ரெண்டாவது ஹாஃப்ல எவ்வளவு போனாருன்னு தெரியாது, ஆனா ஆவரேஜ் வந்து 48 அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து
ரெண்டாவது ஆஃப்ல எவ்வளவு போயிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? மேபி அதிகமா தான் போயிருப்பாரு. மேபி இல்ல, அதிகமா தான் போயிருப்பார். அந்த அதிகங்கிறது எவ்வளவுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இது வந்து நீங்க ஈவன் ஒரு கெஸ்ட்ல கூட பண்ணலாம். அப்ப ஆப்ஷன் 3 இஸ் நாட் ஆன்சர், அவுட். 48க்கு மேல சொல்லிட்டோம். இப்ப 52 60 65ங்கிற கேள்வி வருது. என்ன தப்பு பண்ணணும்னு பாக்குறோம். நம்ம போட்டதுல பாக்குறேன். 5/18 இது 40/3 தானா? பார்க்கலாம். 48 5/18 48 120/33 என 8 இது 3 40/3 அது கரெக்ட் தான். ஓகே, 40 km/h கிலோமீட்டர்/ஹவர்ங்கிறது 13.33. ஸோ 13.33 செகண்ட்ஸ்ல 100 மீட்டர். அப்போ ஒரு செகண்ட்ல 100 மீட்டர் கடக்கிறதுக்கு சரி 13.33 மீட்டர். சார் அந்த 4.33 எப்படிங்க சார் வந்துச்சு? அத தப்புன்னு நினைக்கிறேன். இல்ல, மொத்த 13.33 மீட்டர் பர் செகண்ட். அது ஆமா, அது மீட்டர் பர், அது 4.33 வரக்கூடாது. தட்ஸ் a mistake I have done. So 100 மீட்டர் 9 செகண்ட்ல போயிருக்கிறாரு. அப்போ அதான் தப்பு. அதான் தப்பு பண்ணிட்டேன். அங்க 100 வந்து 9 செகண்ட்ல போயிட்டாரு. அந்த 4.33 வந்தது தப்பு. செகண்ட் ஹாஃப் எவ்வளவு இதுல கடந்திருப்பாருன்னு சொல்றாங்க. அப்போ 100 divided by 9 is equal to plus அந்த டைம் டேக்கன் இல்லையா, டைம் டேக்கன் 100 divided by 9 13.33 வருது, plus x is equal to 13.33. anyway the concept is same. இதான் ஏதோ கால்குலேஷன் தப்பு பண்ணியிருக்கோம். எங்க தப்பு பண்ணிருக்கேன் கண்டுபிடிக்க முடியல இப்போ. ஸோ இது வந்து இப்படி கொடுத்தா முதல் இதை பார்த்தே ஆன்சர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 48 கண்டிப்பா இருக்க முடியாது. 48 விட அதிகமா இருக்கணும். அது எவ்வளவு அதிகமா இருக்கணும்னு நமக்கு தெரியல. 48 ஒரு 40 கிலோமீட்டர் 48 கிலோமீட்டர்னா ஒரு 56 km/h அந்த மாதிரி இருக்க வேண்டி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். டபுள் இங்க 8 குறையுது, அதனால 8 அதிகம் பண்ணா 56. ஆனா அப்படி சொல்ல முடியாது. அதனால இட் குட் பி 60 அப்படின்னு நீங்க சொல்லலாம். பட் இந்த மாதிரி கால்குலேட் பண்ணி தான் போடணும். நீங்க வீட்டுல போன ட்ரை பண்ணுங்க. நானும் அப்புறம் ட்ரை பண்ணி வேணும் உங்க குரூப்ல அனுப்புறேன். சரியா? ஓகே, இப்போ இன்னும் ஒரு கேள்வி பார்க்கலாமா? ஒரே ஒரு கேள்வி பார்த்துடலாமா? A block of wood when floated in 4/5 of the volume. இல்ல, இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் இதா இருக்கும். சிம்பிளான கேள்வி எதா இருக்கான்னு பார்க்குறேன். ஆ 127 பாருங்க. Decibel is the unit of dash of sound. இன்டென்சிட்டி தானங்க சார்? இன்டென்சிட்டி ஆஃப் சவுண்ட். எங்க டெசிபல் போடுவாங்க? ஏதோ ஒரு விளையாட்டுல போடுவாங்களே, பாத்திருக்கீங்களா? கிரிக்கெட்டுக்கு டிவியில பார்த்தவங்க எல்லாருக்கும் தெரியும். கிரிக்கெட் டிவியில பார்த்திருக்கீங்களா? கிரிக்கெட்டை நீங்க லைவ் மேட்ச் பார்க்கும்போது தோனி வரும்போது எவ்வளவு டெசிபல்னு போடுவான் பார்த்திருக்கீங்களான்னு கேட்கிறேன். கிரிக்கெட்டை பார்த்தது இல்லையா? 120. எஸ் சார். ஆனா நம்ம காதுக்கு எவ்வளவு டெசிபல் தான் தாங்கும் தெரியுமா? நம்ம காது வந்து அது அஃபெக்ட் ஆகாம இருக்கணும்னா 20 டெசிபலுக்கு மேல நம்ம போனாவே காது வந்து அஃபெக்ட் ஆகும். ஆனா தோனி வரும்போது 120 டெசிபல்ல இருக்குன்றாங்க. அப்ப அந்த அத்தனை பேர் அந்த கிரவுண்ட்ல இருக்கிறவங்க எல்லாமே காது வந்து இம்பாக்ட் ஆகும். காது வந்து பிரச்சனை வரக்கு வாய்ப்பு இருக்கு.
அது ஒரு ஷார்ட் செகண்ட்ஸ்ல இருக்கிறதுனால அது தெரியல. அதே அளவு சத்தம் ஒட்டுக்கா ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் கண்டினியூ ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, வர மணி நேரம், அப்ப காதே போயிடும், காது கெட்டு போயிடும். இன்டென்சிட்டி ஆஃப் த சவுண்ட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். வேற ஏதாவது ஈஸியான கொஸ்டின் இருக்கான்னு பாக்குறேன். இந்த மாதிரி இருந்தா கூட நீங்க இதெல்லாம் கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக். ஓகே, நம்ம மறுபடியும் இன்னொரு நாள் இதை பார்க்கலாம். இந்த சயின்ஸ் இதையும் பார்க்கலாம். மீண்டும் அடுத்த வாரம் ட்ரை டு மீட். சரிங்களா? தேங்க்யூ சார். Thank you, sir. Thank you, sir. தேங்க்யூ.